அப்போ திடீர்னு யாரோ ஹீரோட தலையில அடிச்சிடுறாங்க. யாரா அடிச்சேன்னு சொல்லி பாக்குறான். யாருன்னு பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டோட அப்பா தாமஸ். இவரு நம்ம ஹீரோட அப்பாவுக்கும் ஃப்ரெண்டு தான். இப்ப இவர் ஒரு உண்மையை சொல்றாரு. நாங்க அனுபவிச்சுட்டு இருக்க இந்த சொத்து எங்களோடது இல்ல, உன்னோடது தான் அப்படின்னு. உங்க அப்பா சாகும்போது எல்லா பொறுப்பையும் என்கிட்ட தான் கொடுத்துட்டு செத்தாரு. உனக்கு அந்த வயசுல இதெல்லாம் புரியவா போகுது. அதனால இந்த சொத்தை நாமளே எடுத்துக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா எங்க அப்பா எங்களோட சொத்தை எல்லாம் அழிச்சிட்டாரு. என்ன தேடி வந்த இந்த சொத்தை எனக்கு விட மனசு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப நாங்க பிளான் பண்ணி உன்னை போலீஸே மாட்டி விட்டுட்டோம். முடிஞ்சா அங்க இருந்து தப்பிச்சுக்கான்னு சொல்லி சொல்றாரு. அவங்கள அடிச்சு போட்டுட்டு ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் சின்ன வயசுல இருந்த வீட்டுக்கு போறான். அங்க ஏதாவது தன்னோட அப்பாவை பத்தி டீடைல் கிடைக்குமான்னு சொல்லி பாக்குறான். அதுல ஒரு ஃபாதரோட நம்பர் கிடைக்குது. மொத்த சொத்தும் உன்னாலதான் அனுபவிக்க முடியும். ஒருவேளை நீ இறந்துட்டா சொத்து சர்ச்சுக்கு வந்துரும் சொல்லி சொல்றாரு. சோ இதனாலதான் அவங்க நம்மள கொல்லாம விட்டு வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறான். கடைசியில ஹீரோ இருக்கிற இடம் போலீஸ்க்கு தெரிஞ்சிருது. அவனை வந்து குண்டு கட்ட தூக்கிட்டு போயிடுறாங்க. ஹீரோவை ஜெயிலையும் போட்டுறாங்க. அப்ப வைஃப் அவனை வந்து பார்க்க வந்திருக்கா. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து லீனா தாமஸ் நீங்க வெளியே போகலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்ன இவ்வளவு லீனா தாமஸ் சொல்லி கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஹீரோ. ஹீரோயினை ஹீரோவுக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். தன்னோட பேரு லீனா மகாதேவன் தான் சொல்லி வச்சிருப்பா. ஆனா இப்பதான் அவனுக்கு புரியுது அந்த தாமஸோட பொண்ணு தான் இவ. நம்மள ஃபுல் டைம் வாட்ச் பண்ணதான் இவள மேரேஜே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஹீரோ ஷாக்ல இருக்கிறான். இவ ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி முழிக்கிறா. அப்போ பூனை மாதிரி இருந்த ஹீரோயின் திடீர்னு தன்னோட பாடி லாங்குவேஜை சேஞ்ச் பண்றா. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல இவளை இது வரைக்கும் இவன் பார்த்ததே கிடையாது. இப்பதான் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நெத்தில இருக்கிற பொட்டை எடுக்கிறா. ஏன்னா இவ கிறிஸ்டின், இவன் கிட்ட ஹிந்து மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சிருக்கா. எங்க அப்பா சொத்தெல்லாம் இழந்து இருக்கும்போது உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. அதனால உங்க சொத்தை எங்க சொத்தை ஆக்கிக்கிட்டோம். என்ன ஆனாலும் அந்த சொத்து நம்ம கையை விட்டு போக கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா சொல்லி சொல்லி எங்களை வளர்த்துருக்காரு. நான் ஒன்னும் உன்னை பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணல. உன்னை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்குன்னு சொல்றா. உன்னை ஜெயிலுக்குள்ள போட்டதே நாங்க தான். என்கிட்டயே வந்து உன்னை பெயில் எடுக்க சொல்றியே. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்படியே மாசா நடந்து வெளில போறா. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுறான். அப்படியே ஒரு 5 வருஷம் கடந்து போயிருது. இங்க ஜெயில இன்னொருத்தரோட கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்குது. இவர் ஒரு டான். இவர்கிட்ட நான் ஒரு நிரபராதி, என்ன பிளான் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க, அவங்கள பழி வாங்கணும், என்னையும் ஜெயில இருந்து வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்கறான். எனக்கு 3000 ஏக்கர் எஸ்டேட் இருக்கு, அதுல 1000 ஏக்கர் உங்களுக்கு தந்துறேன்னு சொல்லிடுறான். இவரும் ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்துக்கிறாரு. இவர் இங்க இருந்துகிட்டே தன்னோட கான்டாக்ட்ஸ் மூலமா வெளியே அவனோட ஒய்ஃபும் அந்த ஃபேமிலி என்ன பண்ணுதுன்னு சொல்லி இவன்ட்ட சொல்றாரு. இவனுக்கு பெயிலும் ஏற்பாடு பண்றாரு. 1 வீக்ல ஜெயில இருந்தே போயிருவான். சிசிடிவி மூலமா இவனோட ஒய்ஃப் என்ன பண்றான்னு சொல்லி ஜெயில இருந்தே பாக்குறாங்க. அவ ஜாலியா ஊரா ட்ரிப் போயிட்டு இருக்கா. இவங்களோட ஆளு அவ பைக்ல ஒரு போனை வச்சிடறாங்க. அந்த போன் நம்பருக்கு ஹீரோ கால் பண்றான். கால் பண்ணி ஆனிவர்சரி விஷ் பண்றான். இவன் எப்படா நமக்கு போன் பண்றான்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகா. ஒரு வழியா நான் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரமே வெயிட் பண்ணு, மாமா வெளில வந்துடுறேன், வந்து கச்சேரி வச்சுக்கலாம்னு சொல்லி இந்த இடத்தோட அந்த படம் முடியுது.